இன்னைக்கு வீடியோல நம்ம நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். முக்கியமா ஷேர் டீடைல்ஸ்லாம் பார்க்க போறோம். அதுல கட்டா குஸ்தி இதுவரையும் 4 நாள்ல எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு, நேத்து 4வது நாள் எப்படிப்பட்ட வசூல் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்ப்போம். ஷேர் டீடைல்ஸோட பார்த்துருவோம். டார்க் அப்படிங்கிற படம், அந்த படம் நேத்து 4வது நாள் எப்படிப்பட்ட வசூல், அப்புறம் மா இன்டி பங்காரம், நூறுசாமி, கான் சிட்டி இந்த படங்கள்லாம் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். நேத்து வீடியோல நான் ஒரு கான்செப்ட் ஆர்ட் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த கான்செப்ட் ஆர்ட். இதுல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை வச்சு இது என்ன படம் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமாங்க, அந்நியன் அப்படிங்கிற படம் தான். அதுல இருக்கக்கூடிய நிறைய எலிமெண்ட்ஸை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்நியன் தான். ஸோ இதை கரெக்டா சொன்ன முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசிய என்கே அப்படிங்கிறவர், கவி, அப்புறம் அருள்ராஜ், 100 மாஸ்கி, 100 ஃபேஸ், பரதன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. மினியான்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் இந்த படம் நேற்று 5வது நாள் இந்தியாவில் 82 லட்சம், டோட்டலா 9 கோடியே 5 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு 161 மில்லியன் டாலர்ஸ் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 85 மில்லியன் டாலர்ஸ். இந்தியாவில் ஆக்சுவலா ஷேரா வந்திருக்குது 4 கோடியே 30 லட்சத்துக்கு மேல. மே வாபஸ் ஆவுங்க அப்படிங்கிற படம் நேற்று 25வது நாள் இந்தியாவில் 81 லட்சம், உலகம் முழுக்க 90 லட்சம். 70 கோடி இந்தியாவிலையும், 88 கோடியே 94 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 70 கோடி. தியேட்டர்கள் ரைட்ஸ் 40 கோடி. 44 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வீக் ஆக்சுவலா ரொம்ப சுமாரா போச்சு. இந்த பட்ஜெட்டை வச்சு பார்க்கும்போது ரொம்ப தோல்வி படமா அமைறதுக்கு தான் பாசிபிள் இருந்தது. அந்த அளவுக்கு தான் இந்த படம் ஃபர்ஸ்ட் வீக்கோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஆனா செகண்ட் வீக், தேர்ட் வீக், இப்போ ஃபோர்த் வீக் கூட பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு மே வாபஸ் ஆவுங்க. காக்டெயில் 2 நேற்று 18வது நாள் இந்தியாவில் 52 லட்சம், உலகம் முழுக்க 59 லட்சம். 140 கோடி 79 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் 111 கோடிக்கு மேல. 150 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். 75 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ். கிட்டத்தட்ட 71 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ 94% இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்குங்க. இன்னும் இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு 9ல இருந்து 10 கோடி இந்த படம் வசூல் பண்ணிச்சுன்னா பிரேக் இவன். ஸோ பார்ப்போம். 50 லட்சம் 60 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணுது. இன்னும் நாள் இருக்கு. ஏன்னா இந்த படங்கள்லாம் லாங் ரன் போகும். கேரியான் ஜேட்டா 4 அப்படிங்கிற படம் டே 11 இந்தியாவில் 35 லட்சம், உலகம் முழுக்க 44 லட்சம். 31 கோடியே 68 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 18 கோடிக்கு மேல இந்தியாவில். 20 கோடி பட்ஜெட், 10 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ். ஆல்ரெடி 14 கோடிக்கு மேல ஷேர் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு கேரியான் ஜேட்டா 4. அப்புறம் வெல்கம் டு த ஜங்கிள் அப்படிங்கிற படம் நேத்து 11வது நாள் இந்தியாவில் 3 கோடியே 24 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 80 லட்சம். டோட்டலா 141 கோடி இந்தியாலையும், 171 கோடியே 64 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 120 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 70 கோடி. ஆல்ரெடி 87 கோடிக்கு மேல இந்த படம் ஷேர் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. 127% இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு. அப்புறம் ஆல்ஃபா அப்படிங்கிற படம், இந்த படம் நேற்று 4வது நாள் இந்தியாவில் 4 கோடியே 70 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 25 லட்சம். 64 கோடியே 34 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. இந்தியாவில் மட்டும் 45 கோடிக்கு மேல. 110 கோடி பட்ஜெட், 60 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ். இப்போதைக்கு 33 கோடி கிட்ட ஷேரா வந்திருக்கு. இன்னும் ஒரு 27 28 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வரணும். அப்படின்னா ஒரு 60 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணணும்னே வைங்களேன். இன்னும் இந்த படம் 60 கோடி வசூல் பண்ணணும். இப்பத்துல இருந்து நம்ம ஒவ்வொரு நாளுக்கு ஒரு 3 கோடி 4 கோடி வசூலை கனெக்ட் பண்ணா கூட இந்த படம் மோஸ்ட்லி பிரேக் இவன் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு. ஏன்னா நடுவில் வீக்கெண்டும் வரும். ஸோ 55% ரெக்கவர் பண்ணியிருக்கு. ராவ் பகதூர் அப்படிங்கிற படம் நேற்று 4வது நாள் 55 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 72 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 9 கோடியே 35 லட்சம் உலகம் முழுக்க, 4 கோடியே 68 லட்சம் ஆந்திரா தெலுங்கானால. 25 கோடி பட்ஜெட், 10 கோடியே 75 லட்சம் தியேட்டர்கள் ரைட்ஸ். 4 கோடியே 65 லட்சம் இந்த படத்துக்கு ஷேரா வந்திருக்கு. 43% ரெக்கவர் பண்ணிருக்கு. இன்னும் இந்த படம் ஒரு 13ல இருந்து 14 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். பண்ணாதான் இந்த படம் வெற்றி படமா அமையும். பாப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. நாகபந்தம் அப்படிங்கிற படம் நேற்று டே 4 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 44 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 55 லட்சம். 14 கோடியே 94 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 9 கோடியே 84 லட்சம் ஆந்திரா தெலுங்கானால. 100 கோடி பட்ஜெட், 27 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ். இப்போதைக்கு 7 கோடியே 43 லட்சம் தான் ஷேரா வந்திருக்கு. 27% இந்த படம் ரெக்கவர் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 100 கோடியா இருந்தாலுமே இந்த படம் டிஜிட்டலா 80 கோடி கிட்ட வந்துடுச்சு அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். 27 கோடி தான் இந்த படத்துக்கு தியேட்டர்கள் ரைட்ஸே போயிருந்தது. ஆனா இப்ப அதையே ரெக்கவர் பண்ணுமான்னு தெரியல. பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. பாலன் அப்படிங்கிற படம் நேற்று 18வது நாள் கேரளால 17 லட்சம், உலகம் முழுக்க 22 லட்சம். டோட்டலா 33 கோடியே 10 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 17 கோடியே 17 லட்சம் கேரளால. ஸோ 12 கோடி பட்ஜெட், 10 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ். 15 கோடி கிட்ட ஷேரா வந்திருக்கு. 154% ரெக்கவர் பண்ணி வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு பாலன். அப்புறம் சமந்தா அவர்களோட மா இன்டி பங்காரம் நேற்று 18வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 40 லட்சம், உலகம் முழுக்க 54 லட்சம்.
53 கோடியே 38 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும் டோட்டலா 96 கோடியே 98 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 25 கோடி பட்ஜெட், தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 20 கோடி, ஷேரா வந்திருக்கிறது 46 கோடிக்கு மேல. கிட்டத்தட்ட 25-26 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டே கிடைச்சிருக்கும். அவ்வளோ பெரிய வெற்றி படம். அடுத்ததா சசி அவர்களோட இயக்கத்துல வந்து 100 சாமி அப்படிங்கிற படம் நேற்று 18வது நாள் தமிழ்நாட்டுல 9 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 12 கோடியே 89 லட்சம் தமிழ்நாட்டிலையும் டோட்டலா 17 கோடியே 17 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு உலகம் முழுக்க. 12 கோடி பட்ஜெட், 8 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், இதுவரையும் 7 கோடியே 94 லட்சம் இந்த படத்துக்கு ஷேரா வந்திருக்கு. இன்னும் ஒரு 6 லட்சம் தான் ஷேரா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் ஹிட்டான்னு கேட்டீங்கன்னா பிரேக் ஈவன் தான் பண்ணுது, ஹிட்டு கிடையாது. ஹிட்டுனா கண்டிப்பா அந்த தியேட்ரிக்கல் வேல்யூல இருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்கணும். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 10ல இருந்து 15% இருக்கணும். இது அவ்வளோ இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ எக்ஸ்ட்ராவா ஒரு 20 லட்சத்துல இருந்து 25 லட்சத்துக்குள்ள எக்ஸ்ட்ராவா, அதாவது இந்த 8 கோடிக்கு மேல ஒரு 8 கோடி 25 லட்சம் ஷேரா வரலாம். ஸோ இதை ஒரு ஆவரேஜ் இல்லை அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும் 100 சாமி படத்தை. கான் சிட்டி அப்படிங்கிற படம் 11வது நாள் தமிழ்நாட்டில் 8 லட்சம், டோட்டலா 7 கோடியே 23 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 8 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 5 கோடி, 3 கோடியே 44 லட்சம் ஷேரா வந்திருக்கு. இன்னும் குறைஞ்சது இந்த படம் 3ல இருந்து 3.5 கோடி கிட்ட வசூல் பண்ணாதான் வெற்றி படமா அமையும். அப்புறம் டார்க் அப்படிங்கிற தமிழ் படம் நேத்து 4வது நாள் தமிழ்நாட்டில் 16 லட்சம், டோட்டலா இந்த 4 நாள்ல 87 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டே 1 கம்பேர் பண்ணும்போது அப்புறம் ஒரு நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடியே 25 லட்சம், ஷேரா வந்திருக்கிறது 40 லட்சம். இந்த படங்கள்லாம் மோஸ்ட்லி வந்து கமிஷன் பேசிஸ்ல தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ தியேட்ரிக்கல் ரன் போகுதோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு ப்ராஃபிட்னு சொல்லலாம், இல்லைனா அந்த அளவுக்கு லாஸ்ல இருந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம் இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ வரப்போகுதுன்னு. அப்புறம் கட்டா குஸ்தி 2 நேற்று 4வது நாள் ஃபர்ஸ்ட் மண்டே எப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ்னா தமிழ்நாட்டில் 2 கோடியே 36 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 27 லட்சம், ஓவர்சீஸ்ல 85 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 48 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 16 கோடியே 26 லட்சம் தமிழ்நாட்டிலும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 34 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 90 லட்சம், உலகம் முழுக்க 22 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 27 கோடி இந்த படத்தோட பட்ஜெட், 16 கோடி அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். 11 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்கு. வெறும் 4 நாள்ல 69% ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல இதே மாதிரியே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஒரு வெற்றி படமா தான் அமைய போகுது தியேட்ரிக்கலா, அது கிளீனா தெரியும். ஃபர்ஸ்ட் 4 நாள்லயே நமக்கு தெரியுது. அதுவும் ஃபர்ஸ்ட் மண்டே கலெக்ஷனை பார்க்கும் போதே நம்ம சொல்லிடலாம் ஒரு படம் ஹிட்டா ஃபிளாப் ஆகுறது. நேற்று ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 9ல இருந்து 10 கோடி இந்த படம் வசூல் பண்ணிச்சுன்னா பிரேக் எவன், அதுக்கப்புறம் ப்ராஃபிட். ஸோ பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. எவ்வளவு ஃபைனல் கலெக்ஷனா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. கட்டா குஸ்தி பார்ட் 1 இந்த படத்தோட கலெக்ஷனை நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க. இப்ப நம்ம அதை பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 19 கோடியே 55 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 15 லட்சம். இதுல ஆந்திரா தெலுங்கானால ஒரு நல்ல கலெக்ஷனே எடுத்திருக்கு. ஓவர்சீஸ்ல 3 கோடியே 70 லட்சம், உலகம் முழுக்க 27 கோடியே 40 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 10 கோடி, 13 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. தியேட்டருக்குலாம் மட்டும் கிடையாது. ஆக்சுவலா கட்டா குஸ்தி 1 பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டை விட அதிக விலைக்கு நெட்ஃபிளிக்ஸே வாங்கியிருந்தாங்க. இது இல்லாமல் மற்ற டிஜிட்டல் ரைட்ஸ் கூட ஒரு பெரிய விலைக்கு போய் அவங்க ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் அப்படின்னே சொல்லலாம் கட்டா குஸ்தி 1. ஸோ கட்டா குஸ்தி 2வுமே அப்படிப்பட்ட ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் தான். டிஜிட்டலாகவே ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராஃபிட்டை டேபிள் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. எனக்கு ஒரு டவுட்டு, கட்டா குஸ்தி பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்குல மட்டா குஸ்தி அப்படின்னு ரிலீஸ் ஆகி அங்கேயுமே ஒரு பெரிய சக்கப்போடு பிடிச்சி வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம் தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல. ஆனா இந்த பார்ட் 2 எதுக்கு தெலுங்குல இந்த படம் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை லேட்டரா ரிலீஸ் ஆகலாம். ஸோ பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மேபி இந்த படம் தெலுங்குல ரிலீஸ் ஆனாலுமே ஒரு சக்கப்போடு போடும். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்ல ஒரு பெரிய ஹிட்டா அமைஞ்சிருக்கு. நீங்க எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல மாம் அப்படிங்கிற படம், ஸ்ரீதேவி அவர்கள் நடித்த இந்த படம் இன்னையோட 9 வருஷத்தை கடந்திருக்கு. சைனால ஒரு பெரிய வசூலை 100 கோடிக்கு மேல அங்க மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு இந்த படம். இந்த படம் இந்தியாவில மட்டுமே 51 கோடியே 78 லட்சம், ஓவர்சீஸ்ல 134 கோடி இன்க்ளூடிங் சைனா. ஸோ வேர்ல்டு வைடு 185 கோடி 78 லட்சம், பட்ஜெட் 37 கோடி, 40 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்கு. இந்த ஷேர்ல சைனாவோட கலெக்ஷன் இன்க்ளூடு கிடையாது. ஸோ இந்தியா பிளஸ் ஓவர்சீஸ் வித்தவுட் சைனா. ஸோ ஷேரா வந்திருக்கிறது 40 கோடிக்கு மேல வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.